Hi friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு சாஃப்ட்டான இட்லியும் மொறுமொறுப்பான தோசையும் 2 நாளைக்கு மட்டும் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான். நிஜமா தாங்க பல்கா நம்ம இந்த மாதிரி அரைச்சு வைக்கும்போது அது கெடுதல்னு சொல்றாங்க. அது மாவு வந்து புளிப்புத்தன்மை ஏறி போயிடும். அது வந்து வயிற்று பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஆகுன்றாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு மட்டும் நீங்கள் அளவாக இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க இந்த சாஃப்டான இட்லியும் மொறுமொறுப்பான தோசையும் ஒரு 2 நாளைக்கு வர அளவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் இருக்கும். அதாவது மெஷரிங் கப் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த டம்ளரில் வந்து அரிசி அளந்தோம்னா 200 கிராம் இருக்கும். அரிசி பருப்பு எது இருந்தாலும் 200 கிராம் இருக்கும். அந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். 800 கிராம் அரிசி. அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்லேயும் அதே அளவு தான் இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் இருந்ததுன்னா மெஷரிங் கப்பில் அளந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. எப்போவுமே வழக்கமாக நான் 1 மணி நேரம் தான் ஊற வைப்பேன். இன்றைக்கி ஊற வச்சுட்டு வேலை இருந்ததுனால ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. அதனால் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஊற வச்சுக்கலாம். அல்லது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம்னா நமக்கு கொஞ்சம் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால தான் நான் 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நல்லாவே ஊறி வந்துடும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. 4 டம்ளர் அரிசி வந்து இது ஒரு 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்ம சாப்பிட்ற அளவு பொறுத்து தான். ஃபஸ்ட்டு எப்போவுமே வெந்தயம் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தில் கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அரைப்பட கொஞ்சம் லேட் ஆகும். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 50 ml அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதனால் நான் அளவும் சொல்லிட்டேன். இப்போது உளுந்து வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 2 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உளுந்து மாவு ஆட்டி வந்துடும். வெந்தயத்தை செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஆட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. உளுந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 ml தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். எக்ஸ்ட்ராவாக அந்த ஜார் அலசிட்டு 50 ml சேர்த்துருக்குறேன். மொத்தம் 150 ml தண்ணி இது கூட நம்ம சேர்த்து வெந்தயம் உளுந்து கூட 150 ml மொத்தமாக சேர்த்துட்டு இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா அரைபட்டு வந்துருச்சு. உளுந்து மாவை எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிற டைம்லாம் கேட்குறாங்க ஒரு சிலர். ஏன்னா ஒவ்வொரு கிரைண்டர் பொறுத்து டைம் மாறும். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணி நான் அளந்தே ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அரைஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 4 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும், கல் உப்பு. இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் குருணையாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பதத்தில் நம்ம மாவு அரைச்சோம்னா போதும். மொத்தமாக ஒரு 1/2 லிட்டரோட கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம் அரிசி கூட. இப்போ நம்ம கரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அது மட்டும் போதும். நல்லா கை வச்சு தான் கரைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைமில் தான் மாவு வந்து ஆட்டுவேன். இப்போ 6:30 மணிக்கு நான் ஊற வச்சேன். 8:30 மணிக்கு தான் நான் ஆட்டவே ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கும். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பார்க்கலாம். ஒரு 7 மணி போல் நான் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவேன். மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி முடிகிற வரைக்குமே இட்லி ஊற்றும் போது இட்லி சாஃப்டாகவே வரும். ஒரு சிலர் ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் இட்லி சாஃப்டாக வரும், அதுக்கப்புறம் தோசைக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் அப்படி இல்லைங்க. நீங்கள் மாவு முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. அதாவது ரொம்ப ஸ்பீடாக கரைக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாகவே கலந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து துணி விரிச்சிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன்.
இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேருக்கு 4 நேரத்துக்கு காலையில் நைட்டு 4 நேரத்துக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டு இட்லி நமக்கு தயாராகிடும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 2 நேரம் நம்ம காலையிலையும் நைட்டும் செய்யும்போது 4 நேரத்துக்கு வரும். அதாவது 2 நாள் கணக்கு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம இட்லி அரிசி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். உளுந்தும் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம அரைக்கிற முறை இவ்வளோ சிம்பிள் தான். எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. நீங்கள் எப்படி அரைச்சாலுமே சூப்பராக நல்லா வந்துடும். தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுறாமல் அல்லது இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு. இதே பதத்தில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குது மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுங்க. ஹோட்டல்லாம் நான் இட்லி சாப்பிட்ருக்கேன். நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த சாஃப்டான இட்லி டேஸ்டான இட்லி எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்ல. நிஜமாலுமே சொல்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.